السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم والقرآن الحكيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تعجل بالقرآن من قبل أن يقضى إليك وحيه وقل ربي زدني علما. صدق الله مولانا العلي العظيم. وقال نبينا حبيبنا محمد رسول الله صلى الله عليه وسلم: اللهم إنا نسألك علما نافعا، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وختم الأولياء واتقان المتقين تاج أمة شفيع المذنبين شفيع يوم القيامة. اللهم يا رحمن. புகழும் புகழ்ச்சியும் புகழ்வதற்கு தகுதியான எல்லாம் உள்ள அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் அருமையாய் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்வினை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், ஸாலிஹீன்கள் மீதும், குறிப்பாக இந்த ஜும்ஆ நன்னாளிலே நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. சில உங்களுக்கு வெள்ளியாகவும் சில உங்களுக்கு கருமையாகவும் இருக்கக்கூடிய அந்த யூனியின் நாளிலே அல்லாஹ் தஆலா நம் அனைவரின் முகங்களையும் பெருமையான முகங்களாக ஆக்கிக் கொள்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்கு மிகவும் மரியாதைக்குரிய அல்லாஹ் என்றார்களே, அல்லாஹ்வின் அருளால் இன்றைய தினம் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு அவர்களுடைய பொதுத் தேர்வுடைய மதிப்பெண்கள் இன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. கடந்த வாரம் 12ஆம் வகுப்பினுடைய பொதுத் தேர்வு வெளியிடப்பட்டு அந்த தேர்விலும் இன்று வெளிவந்த அந்த தேர்வு முடிவுகளிலும் நம்முடைய சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் அதிக அளவில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று முன்னேற்றம் அடைந்துள்ளார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நேரத்திலே பெற்றோர்கள் அனைவரும் 12ஆம் வகுப்பு முடித்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை இளநிலை படிப்பிற்காக, மேற்படிப்பிற்காக என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம் என்ற சிந்தனையோடு பெற்றோர்களும் மாணவர்களும் இருக்கக்கூடிய இந்த நிலையிலே இஸ்லாமிய மார்க்கம் உயர்கல்வியுடைய விஷயத்திலே எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளது, இதற்கு முன்னால் வாழ்ந்த காலத்தில் இஸ்லாமியர்கள் உயர்கல்வியில் எந்த அளவிற்கு முதன்மை பெற்றிருந்தார்கள், அந்த முதன்மைத்துவத்தை வரக்கூடிய காலங்களிலும் நம்முடைய சமுதாய மக்கள் பெற வேண்டும் என்பதற்காக இன்றைய நாளை நாம் உபயோகப்படுத்தியிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த வாரம் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய ஒரு மாணவர் 2 கையுமே இழந்தவர், 2 கையுமே இழந்தவர். ஆனால் அவர் தன்னுடைய அந்த விடாமுயற்சியின் காரணமாக, தன்னுடைய அந்த தன்னம்பிக்கையின் மூலமாக 2 கைகள் தான் என்னிடத்திலே இல்லை, ஆனால் என்னிடத்திலே நம்பிக்கை இருக்கின்றது, விடாமுயற்சி இருக்கிறது என்ற அந்த ஒற்றை நோக்கோடு அவர் செயல்பட்டதின் காரணமாக கடந்த வாரம் வெளியிட்ட அந்த பொதுத் தேர்வுடைய முடிவிலே சுமார் 471 மதிப்பெண்கள் பெற்று 2 கையும் இழந்த அந்த மாணவர் சாதனை படைத்திருக்கின்றார். உடல் உழைப்பில் ஊனம் இருப்பது என்பது, குறை இருப்பது என்பது உயர்கல்விக்கும் படிப்பதற்கும் எந்த விதமான தடையும் இல்லை. ஒரு மனிதனுடைய
முன்னேற்றத்திற்கு அவருடைய நம்பிக்கை தான் ஆழமானது என்பதை அந்த மாணவர் உணர்த்தி காட்டியுள்ளார். அது மட்டுமல்லாமல் 70 வயது நிறைந்த ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி தன்னுடைய கணவனை இழந்திருக்கின்றார். தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் மிகவும் குறைவாக ஏழையாக இருக்கக்கூடிய அந்த பெண்மணி சிறு வயதில் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதிய அந்த தேர்வை, அந்த படிப்பை மீண்டும் படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு படித்து அந்த பெண்மணியும் சுமார் 370க்கும் மேற்பட்ட மதிப்பெண்களை பெற்றுள்ளார். இதன் மூலமாக நாம் அறிய வேண்டிய செய்தி என்னவென்றால், கற்பதற்கு வயது என்பது இல்லை, கல்வி கற்பதற்கு வயது என்பது இல்லை. 6 வயதிலும் படிக்கலாம், 60 வயதிலும் படிக்கலாம் என்ற நிதர்சன சான்றிற்கு இன்று பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகி இருப்பது என்பது நமக்கு மிகுந்த நெகிழ்ச்சியை தருகின்றது. இஸ்லாமிய மார்க்கம் இந்த அடிப்படையில என்ன சொல்லியிருக்கிறது என்பதை நாம் பார்க்கும் பொழுது, கல்விக்கு எந்த விதமான கால நேரமும் கிடையாது. ஒரு குழந்தையுடைய கல்வி எப்போது தொடங்குகிறது என்று சொன்னால், தாயினுடைய அந்த மடியிலிருந்து கல்வி தொடங்கி அவர் கபருக்கு போவதற்கு முன்பாக வரை கல்வி என்பது அவரோடு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அறிவுறுத்தி தருகின்றது. நான் இந்த சூழ்நிலையில் தான் படிப்பேன், இதுதான் படிப்பேன் என்று ஒரு ஒற்றை நோக்கோடு இல்லாமல் எல்லா துறைகளிலும் ஆண்களாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அறிவுறுத்தி தருகின்றது. கல்வி அறிவு என்பது கல்வியும் ஞானத்தையும் ஒரு மனிதர் தன்னுடைய மரணம் வரை தொடர்ந்து தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவுறுத்தி தருகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களும் அவ்வாறுதான் இருந்தார்கள். அவருக்கு அடுத்தபடியாக வந்த தாபீன்கள், தாபீன்கள், இமாம்கள் போன்றவர்களும் தன்னுடைய மரணம் நேரம் வரை கல்வியுடைய தாக்கத்தோடு தேற்றத்தோடு இருக்கக்கூடியவர்களாக இருந்தார் என்பதை வரலாறு மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்விலே அதில் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் ஹனஃபி மذஹபினுடைய ஒரு இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்களுடைய மாணவராக இருக்கக்கூடிய அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவருடைய மரணத்துடைய அந்த நேரம், மரண தருவாயில் அவர்கள் இருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே அவர்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகின்றது. மரண நேரத்திலே ஒரு சந்தேகம் ஏற்படுகின்றது. என்ன சந்தேகம் என்று சொன்னால், ஹஜ்ஜினுடைய அந்த காலகட்டத்திலே முக்கியமாக நிறைவேற்றப்படக்கூடிய கிரிகைகளில் ஒன்று காரியங்களில் ஒன்று ஷைத்தானிற்கு கண்ணி எறிவது. அந்த ஷைத்தானிற்கு கண்ணி எறிவதை வாகனத்தில் போய்கொண்டே எரியலாமா அல்லது நடந்து சென்றுதான் எரிய வேண்டுமா என்று ஒரு சிந்தனை சந்தேகம் அவரிடத்தில் ஏற்படுகின்றது. மரணத்தினுடைய அந்த நேரத்திலும் கூட அவர்கள் சிந்தித்து அதற்கான தேர்வை அவர்கள் அதனுடைய விடையை தெரிந்து கொண்டுதான் அவர்கள் உலகத்தை விட்டு பிரிந்தார்கள் என்ற செய்தியும் அவர்களுடைய வரலாறு மூலமாக நாம் அறிய முடிகின்றது. அதனால்தான் மார்க்கம் நமக்கு அறிவித்து தருகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்து தருவார்கள், தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமத்தின். கல்வியை தேடுவது, கல்வியை படிப்பது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைவரின் மீது கட்டாய கடமை என்று மார்க்கம் நமக்கு அறிவித்து தருகின்றது. பொதுவாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே பல்வேறு இடங்களிலே இன்னும் வேண்டும் என்று கேட்பதை பழிப்பிற்குரிய சொல்லாக, ஒரு இழிநிலைக்குரிய சொல்லாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கின்றான். ஒரு மனிதருக்கு ஒரு பொருளாதார வசதி அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கார் என்று சொன்னால், அந்த பொருளாதார வசதியோடு போதும் என்ற மனமோடு வாழ்ந்தார் என்று சொன்னால், அல்லாஹ் அதன் மூலமாக அவருக்கு மென்மேலும் பரக்கத்தை தருவான். இன்னும் வேண்டும் என்று ஒரு மனிதர் ஆசைப்படுகிறார் அல்லவா, அவருடைய ஆசை எப்போது முடியும் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுகின்றான். சூரத்து தகாசுர் என்று சொல்லப்படக்கூடிய நீங்கள் கபருக்கு செல்லும் வரை நீங்கள் இன்னும் வேண்டும் என்று நீங்கள் தேடிக்கொண்டே இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிவிட்டு, ஹத்தா சுருத்துவல் மகாபீர், உங்களுக்கு எப்போது முடியும் என்று சொன்னால், அந்த இன்னும் வேண்டும் என்ற வார்த்தை என்பதுதான் அவர்களை பாழ்படுத்துகிறது, உங்களுடைய வாழ்வை சீரடைய வைக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா தன்னுடைய வான்மறை மூலமாக சொல்லி காட்டுகின்றார். அதனால்தான் அல்லாஹ் தஆலா வான்மறை சொல்லி காட்டும் பொழுது இன்னும் வேண்டும் அதிகம் வேண்டும் என்று கேட்பது இழிநிலைக்குரிய சொல், பழிப்புக்குரிய சொல் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிவிட்டு, அது நரகவாசிகளுடைய சொல் என்றும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். நரகவாசிகள் தான் அப்படிப்பட்ட இன்னும் என்று கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா மறுமை நாளினுடைய நிகழ்வுகளை பற்றி வான்மறையில் சொல்லி
காட்டும் பொழுது நரகவாசிகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா மொத்தமாக நரகத்தில் போட்டதற்கு பின்பாக நரகத்திடத்தில் கேட்பானாம், உன்னுடைய வயிறு நிரம்பி விட்டதா, உன்னுடைய வயிறு நிரம்பி விட்டதா என்று அல்லாஹ் தஆலா நரகத்தை பார்த்து கேட்கும் பொழுது அந்த நரகம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன என்று சொன்னால், அல்பி மசீத், இன்னும் இருக்கா, எனக்கு ஒண்ணு கொஞ்சம் வேணும், நீ எவ்வளவு கொடுத்தாலும் எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும், இன்னும் வேணும் என்று நரகம் அல்லாஹ்விடத்திலே சொல்லும் என்பதை, அவருடைய மனிதர் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்பது அது நரகவாசியுடைய அடையாளம், நரகவாசியுடைய சொல் என்பதை அல்லாஹ் தஆலா தன்னுடைய வான்மறை மூலமாக சொல்லி காட்டுகின்றார். இப்படி சொல்லி வந்த அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்த எல்லா விதமான சட்டங்களுக்கும் நியதியாக ஒரு விதிவிலக்காக கல்வியை மட்டும் இன்னும் வேண்டும், அதிகமாக வேண்டும் என்று கேட்க சொல்லி காட்டி இருக்கின்றார். இடத்துல ஒரு மனிதனிடத்திலே பதவி பதவி அதிகமாக இருக்க வேண்டும் என்று கேட்பது தவறு. ஒரு மனிதனிடத்திலே பொருளாதாரம் அதிகமாகிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பது கேட்பது தவறு. ஆனால் ஒவ்வொரு மனிதரும் என்னிடத்திலே கல்வியும் அதிகமாக வர வேண்டும் என்று கேட்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா தன்னுடைய வான்மறை மூலமாக சொல்லி காட்டுகின்றார். அதை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினார், ஒவ்வொரு ரப்பி சித்னி இல்மா, நபியே என்னிடத்தில் நீங்கள் கேளுங்கள், எதை கேளுங்கள், கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தி தா என்று என்னிடத்தில் நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து சொல்லக்கூடிய அந்த வசனத்தை சூரத்து தாஹாவிலே 114 வசனமாக 114வது வசனமாக நாம் அறிய முடிகிறது. ஆதலால்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான செல்வங்களை காட்டிலும், எல்லா விதமான பதவி பட்டங்களை காட்டிலும், வசதி வாய்ப்புகளை காட்டிலும் ஒரு மனிதன் இன்னும் வேண்டும் அதிகம் வேண்டும் கேட்பதற்கு ஆக தகுதியான ஒரு சொல் இருக்கிறது என்று சொன்னார், ஆக தகுதியான ஒரு செயல் இருக்கிறது என்று சொன்னார், அது கல்வியுடைய விஷயத்திலே என்று மார்க்கம் நமக்கு அறிவுறுத்தி தருகிறது. எந்த அளவிற்கு தேட வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதர் நாளை மௌத் வருகிறது என்று சொன்னால் அந்த மரணத்திற்கு முன்பாக கூட ஏதேனும் ஒரு கல்வி அவர் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும், கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற செய்தியோ மார்க்கம் நமக்கு அறிவுறுத்தி தருகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் ஷரீஃபிலே சொல்லி காட்டுவார்கள், அல் ஹிக்மத்தும் லாலத்துல் முஃமினூன், ஞானம் என்பது காணாமல் போன ஒரு பொருளை போன்று, காணாமல் போன ஒரு பொருளை போன்று என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுறுத்தி தருகின்றார்கள். லாலத்து என்பதற்கு காணாமல் போன ஒட்டகம் என்று மார்க்கத்தில் நமக்கு அறிவுறுத்தி தருவார்கள். நம்மிடத்திலே நமக்கு பிரத்யேகமான ஒரு பொருள், நமக்கு பயன்பாட்டிற்குரிய ஒரு பொருள், நம்மோடு ஒன்றோடு ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் நம்மிடத்தில் காணாமல் தொலைவிட்டது என்று சொன்னால் அந்த பொருளை நாம் எவ்வாறு தேடுவோமோ அதே போன்று ஒவ்வொரு மனிதரும் கல்வியை தேட வேண்டும் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். எப்படி தேட வேண்டும் என்ற செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டும் பொழுது, ஐனமா வஜதுஹா அஹதுஹா, ஐனமா வஜதஹா அஹதுஹா, அது எங்கு கிடைத்தாலும் அதை மூமின் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், அதை அடைய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிவிட்டு, வஹுவ அத்தும் பிகா, காணாமல் போன அந்த கல்விக்கு அந்த முஃமின் தகுதியானவர் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். பொதுவாக மார்க்க கல்வி என்றால் இதுதான் கல்வி என்று மட்டுப்படுத்தி வைக்கவில்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கல்விகளும் இஸ்லாத்தின் மார்க்கத்தை பொறுத்தவரை கல்வி என்ற அந்த ஒற்றை அடிப்படையின் கீழாக வரும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் மூலமாக மார்க்க அறிஞர்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அறிவித்து தருகின்றது, ஒரு முஃமின் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால், மார்க்கத்தினுடைய துறையிலே எவ்வாறு வளர்ச்சி பெற்றவராகவும் தனித்துவம் பெற்றவராக இருக்கின்றாரோ அதே போன்று எல்லா துறைகளிலுமே ஒரு முஃமின் என்பவர் தனிப்பட்ட ரீதியாகவும் சமுதாய மொத்தமாகவும் அவர் ஒரு உயர்ந்த இடத்தை அந்தஸ்தை அடைய வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அறிவித்து தருகின்றது. ஏதோ எனக்கு எழுத படிக்க தெரிஞ்சா போதும், ஒரு 2 வார்த்தை இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சா போதும், என்னுடைய மகன் படிக்க வச்சு ஒரு 10,000 15,000 சம்பளம் வாங்கினா போதும், இங்கிலீஷ் ஒரு 2 வார்த்தை இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சா அவர் வெளிநாட்டில் விட்டு போய் நான் வேலை பார்த்து அவர் சம்பாதிக்க மட்டும் போதும் என்று இருந்துவிடக் கூடாது என்பதை மார்க்கம் சொல்லி காட்டிவிட்டு, உங்களுடைய குழந்தைகள் எந்த துறையில் அவர்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறார்களோ அந்த துறைகளை தேர்வு செய்து அந்த துறை சார்ந்த வல்லுநர்களாக அவர்களை ஆக்க வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு அறிவுறுத்தி தருகின்றது. அல்லாஹ் தஆலா பொதுவாக ஒரு சில உயர்ந்த காரியங்களை விரும்புகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா உயர்ந்த காரியங்களை விரும்புகின்றார். அதனால் உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வியுடைய விஷயத்தில் நீங்கள் உயர்ந்த லட்சியத்தோடு நீங்கள் இருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். படிப்பு என்றால் சாதாரண கிடைக்கக்கூடிய சாதாரண பள்ளி படிப்போடு நிறுத்தி விடாமல் கல்லூரி படிப்பை தொடர்ந்து அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மேற்படிப்பெல்லாம் தொடர்ந்து அதில் முனைவர் பட்டம் பெற்று அந்த துறையிலே வல்லுநராக ஆக வேண்டும் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் மூலமாக மார்க்க அறிஞர்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். பொதுவாக கல்விக்கு என்பது வயது கிடையாது, கல்விக்கு எந்த விதமான தடையும் கிடையாது, கல்விக்கு எந்த விதமான கரையும் கிடையாது என்ற செய்தியை மார்க்கம் நமக்கு அறிவித்து தருகின்றது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை சொல்லி காட்டுவார்கள். இன்னமா வயிஸ்து முஅல்லிமா, நிச்சயமாக நான் ஒரு ஆசிரியராக அனுப்பப்பட்டுள்ளேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து தருகிறார்கள். எப்படி ஆசிரியராக அனுப்பப்பட்டார் என்ற செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டும் பொழுது சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்பாக கஅபாவில் இருந்து மக்கா என்று சொல்லப்படக்கூடிய அந்த நகரத்திலே இருந்து சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இவ்வாறு துஆசிக்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த கிராமத்தில் இருந்து இந்த நகரத்தில் இருந்து ஒரு நபி வர வேண்டும். அந்த நபி எப்படிப்பட்டவராக இருக்கணும் என்று சொன்னால் ஞானத்தை கற்பவராகவும் கற்றுக் கொடுப்பவராகவும் இந்த இடத்திலிருந்து ஒரு நபி புறப்பட்டு வர வேண்டும் என்ற செய்தி சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த துஆவின் வெளிப்பாடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள் என்ற செய்தியை வரலாறு மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வியை ஊக்குவிப்பவர்களாக, கல்வியை ஊக்குவிப்பவர்களாக, ஆதரிப்பவர்களாக, அதற்கு அடித்தளம் பொருளாக இருந்தார் என்ற செய்தியை வரலாறுகள் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. பதிலுடைய யுத்தகலம் முடிந்து கைதிகள் எல்லாம் பிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பதில் யுத்தகலத்தில் எதிர்க்கக்கூடிய அந்த காவல் கைதிகளாக பிடிக்கப்பட்டு பிணை கைதிகளாக இருக்கும் பொழுது அவரிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், 4000 திருகம் கொடுத்தால் விடுதலை, 4000 திருகம் கொடுத்தால் பிணை கைதிலிருந்து விடுதலை அளிக்க முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அப்பொழுது நாம் இருக்கப்பட்டவர்கள் 4000 திருகங்களை கொடுத்து அவர்கள் பிணை கைதிலிருந்து கொடுத்து விடுதலையாக ஆக்கிக் கொண்டார்கள். கொடுக்க இயலாதவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு அந்த 4000 திருகம் கொடுக்க முடியவில்லையோ அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு தெரிந்த, உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் எழுத படிக்க தெரியுமோ அந்த எழுத படிக்க தெரிந்ததை எழுத படிக்காத தெரியவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அதன் மூலமாக நீங்கள் விடுதலை பெற்று விடலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கு இணங்க கைதிகளில் சிலர் எழுத படிக்க தெரிந்தவர்களாக இருந்தார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்த நபி தோழர்கள் எழுத படிக்காத தெரியாத அந்த காலகட்டத்திலே எதிரிகளிடமிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடமிருந்து அந்த கல்வியை இஸ்லாமிய சமுதாயத்திற்கு வாங்கி கொடுத்து மிகப்பெரிய வல்லுநர்களாக ஆக்கினார்கள் என்ற செய்தியை ஹதீஸ் ஷரீஃபின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. ஒரு கைதி தன்னுடைய விடுதலையாக ஆகுவதற்கு கூட கல்வி என்பது ஒரு உயர்ந்த அந்தஸ்தாக பார்க்கப்பட்டது என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் மூலமாக நாம் அறிய முடிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் ஷரீஃபில் சொல்லி காட்டுவார்கள், பொறாமைக்கும் ரோஷத்திற்கும் தகுதியான நபர்கள் 2 பேர் தான். இந்த உலகத்திலே பொறாமைப்படுவதற்கு தகுதியான நபர் இருக்கிறார் என்று சொன்னால், அவர் என்னோட பெரிய வீடு வச்சிருக்காரு, என்னோட பெரிய கார் வச்சிருக்காரு, என்னோட பெரிய பைக் வச்சிருக்காரு என்று பிறரை பார்த்து இந்த விஷயங்களில் பொறாமைப்படக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், ஒரு மனிதர் பிற மனிதரை பார்த்து பொறாமைப்படுவதற்கு 2 விதமான தகுதிகள் இருக்க வேண்டும். அந்த 2 விதமான தகுதியை பெற்றவர் யார் என்று சொன்னால், முதலாவது மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், லா ஹஸத இல்லா இஸ்னே, பொறாமைக்கும் ரோஷத்திற்கும் தகுதியானவர்கள், பொறாமைப்படுவதற்கும் ரோஷப்படுவதற்கும் தகுதியானவர்கள் 2 நபர்கள் தான். அதில் முதலாவது நபர் ரஜுலுன் ஆதாஹுல்லாஹு இல்மன் வ யுஅல்லிமுஹு, அல்லாஹ் தஆலா ஒரு மனிதருக்கு கல்வியை கற்றுத் தந்திருக்கின்றார், அந்த கல்வி அவர் தானும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுத்தார் என்று சொன்னார், அந்த மனிதரை போன்று நானும் கற்றிருந்தால் பிறருக்கு பயனளிக்கக்கூடியவராக இருந்திருப்பேன் என்று கல்வி கற்ற மனிதரோடு பொறாமை கொள்வது கூடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து தருகின்றார்கள். இரண்டாவது பொறாமைப்படுவதற்கு தகுதியானவர் யார் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா ஒரு மனிதருக்கு செல்வத்தை வழங்கியிருக்கின்றார், அந்த செல்வத்தை அவர் நன்மையான காரியங்களிலே அல்லாஹ்வுடைய பாதையில் அவர் செலவழிக்கிறார் என்று சொன்னார், இல்லாத மனிதர் அவர் போன்று எனக்கு செல்வம் கொடுக்கப்பட்டது என்று சொன்னார், நானும் அவர் மூலமாக அவர் போன்று செல்வத்தை நான் செலவழித்திருப்பேன் என்று சொன்னார். செல்வந்தரும் கல்வியாளரும் மட்டும்தான் பொறாமைப்படுவதற்கு தகுதியானவர்கள் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். எந்த அளவிற்கு கல்வி ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை உயர்த்துகின்றது, வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிறது என்று பார்க்கும் பொழுது வரலாறுகளே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் மூலமாக பல்வேறு விதமான சான்றுகள் நம்மிடத்தில் இருக்கின்றன. ஒரு ஏழை நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு வருகின்றார். யா ரசூலல்லாஹ், எனக்கு திருமணம் முடித்து வையுங்கள். ஒரு பெண்ணை சுட்டி காட்டி, ஒரு பெண்ணுடைய வீட்டை சுட்டி காட்டி, இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணை எனக்கு நான் விருப்பப்படுகின்றேன், இந்த பெண்ணை எனக்கு நிகாஸ்
செய்து தாருங்கள், திருமணம் செய்து தாருங்கள் என்று ஒரு ஏழையான சஹாபி, மிகவும் பரம ஏழையாக இருக்கக்கூடிய அந்த நபி தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முறையிடுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபி தோழரிடத்தில் கேட்கின்றார்கள், உன்னிடத்தில் கொடுப்பதற்கு மகர் ஏதாவது இருக்காப்பா? உன்னிடத்தில் மகர் கொடுக்க அந்த பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பெண்ணிற்கு மகர் கொடுக்க வேண்டும். மகர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உன்னிடத்தில் தொகை இருக்குதா? உங்களுடைய வீட்டுல ஏதாவது பண்ட பாத்திரம் இருந்தா எடுத்துட்டு வாங்க, ஏதாவது பொருட்கள் இருந்தா எடுத்துட்டு வாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அந்த நபி தோழர், ஏழையான நபி தோழர் சொல்லி காட்டுகின்றார், யா ரசூலல்லாஹ், நான் உடுத்திருக்க ட்ரெஸ்ஸை தவிர வேற மாத்து ட்ரெஸ் கூட எனக்கு கிடையாது. நான் போட்டுருக்க ட்ரெஸ்ஸை தவிர மாத்து ட்ரெஸ் கூட என்னிடத்துல கிடையாது. என்னுடைய வீட்டுல எந்த விதமான பொருட்களும் இல்லை என்று சொன்னோடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபி தோழருக்கு சொல்லி காட்டுகின்றார்கள், திருமணம் முடிக்கணும்னா மகர் ரொம்ப அவசியம். திருமணத்திற்கு மகர் என்பது மிகவும் அவசியம். மகர் கொடுத்தால்தான் திருமணம் முடிக்க முடியும். அந்த திருமணம் பரிபூர்ணமாக ஆகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிவிட்டு, சரிப்பா உன்னுடைய வீட்டுல போய் ஏதாவது ஒரு சின்ன இரும்பு துண்டாவது கிடக்கான்னு பார்த்துட்டு வா. ஒரு சின்ன இரும்பு துண்டா, தங்கம் இல்ல உன்னிடத்துல கொடுப்பதற்கு, தங்கம் இல்ல உன்னிடத்துல அந்த பெண்ணிற்கு மகராக கொடுப்பதற்கு வெள்ளி இல்ல, ஒரு இரும்பு துண்டாவது கிடைக்குதான்னு பார்த்து எடுத்துட்டு வான்னு சொன்னோடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அந்த நபி தோழர், யா ரசூலல்லாஹ், வீட்டுல போய் தேடி பார்க்கிறாரு. தேடி பார்த்து வந்தவனே, யா ரசூலல்லாஹ், என்னிடத்தில் ஒரு சின்ன இரும்பு துண்டு கூட இல்ல, ஆனா அந்த பெண்ணை எனக்கு திரும்ப முடிச்சு காரணம் என்று சொன்னோடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபி தோழரிடத்திலே கேட்ட வார்த்தைகள் என்று சொன்னார், உனக்கு குர்ஆன் ஓத தெரியுமா? உங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியுமா? குர்ஆனை பார்த்து படிக்க தெரியுமா? குர்ஆனுடைய அந்த சில சூறாக்களை நீங்கள் மனனம் செய்திருக்கிறீங்களா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபி தோழரிடத்திலே கேட்கும் பொழுது, யா ரசூலல்லாஹ், குர்ஆனை பார்த்து எனக்கு ஓத தெரியும், குர்ஆனை எனக்கு படிக்க தெரியும், குர்ஆனில் சில சூறாக்களை நான் மனனம் செய்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னோடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ படித்த அந்த குர்ஆனை, நீங்கள் படித்த அந்த குர்ஆனை, நீங்கள் ஓதித்த அந்த குர்ஆனை, நீங்கள் மனனம் செய்த அந்த குர்ஆனை ஓத தெரியாத அந்த பெண்ணிற்கு மகராக கற்றுக்கொடும், மகராக நீங்கள் கொடுத்து அந்த பெண்ணிற்கு நீங்கள் மகராக கொடுப்பேன், ஓடுவதை உனக்கு நான் கற்றுத் தருகிறேன் என்ற நிபந்தனையோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஏழை நபி தோழருக்கு அவர் விருப்பப்பட்ட அந்த பெண்ணை திருமணம் முடித்து வைத்தார் என்ற செய்தியை ஹதீஸ் ஷரீஃபின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. ஒரு மனிதருக்கு திருமணம் ஆக வேண்டும் என்று சொன்னால் அவர் கற்ற அந்த கல்வி என்பது மகருடைய அந்தஸ்து உயர்தரத்தை பெற்றது என்று சொன்னார். கல்வி என்பது ஒவ்வொரு முஸ்லிமுடைய வாழ்விலும் அடித்தளமானது, அடிப்படையானது என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே ஒரு அற்புதமான புனிதமான நீர் என்று ஜம்சம் நீரை சொல்லி காட்டுவார்கள். அந்த ஜம்சம் நீரை நாம் குடிப்பதற்கு முன்பாக என்ன துஆ கேட்டு குடித்தாலும் அந்த துஆ கபூலாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த எல்லா துஆக்களும் கபூலாகக்கூடிய, நியத்து வைத்து குடித்தால் கபூலாகக்கூடிய அந்த தண்ணீர் குடிப்பதற்கு முன்பாக கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்த துஆவை நாம் சொன்னார், அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக இல்மன் நாஃபியா, யா அல்லாஹ் எனக்கு பயனுள்ள கல்வியை தா என்ற அந்த துஆவை ஓதி குடிக்க கற்றுத் தந்தார்கள் என்ற செய்தியோ ஹதீஸ் ஷரீஃபின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. துஆக்கள் எல்லாம் கபூலாகும் என்ற அந்த நேரத்தில் கூட பயனுள்ள கல்வியை தா என்று அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறார்கள் என்று சொன்னார். அந்த கல்வியுடைய விஷயத்திலே நாம் அதிகமாக ஆர்வம் படுத்த வேண்டும், ஆர்வம் கொள்ள வேண்டும். நம்முடைய சந்ததிகளை அதற்கு ஏற்றவாறு உருவாக்க வேண்டும் என்ற செய்தியை மார்க்கம் நமக்கு அறிவித்து தெரிகின்றது. ஒரு காலம் இருந்தது, நீதிற்குரிய அல்லாஹ்விலே ஒரு காலம் இருந்தது, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா துறைகளிலும் ஜாம்பவான்களாக இஸ்லாமியர்கள் இருந்தார்கள். எல்லா நாட்டிலிருந்தும் இருண்ட கண்டங்களாக இருந்த இந்த ஐரோப்பிய நாடுகளாக இருக்கக்கூடிய ஜெர்மனியாக இருக்கட்டும், ஸ்பெயினாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், எல்லா நாடுகளுமே இருண்ட பூமியாக இருந்த பொழுது அந்த இருண்ட பூமிகளுக்கு வெளிச்சம் தருவதாக கல்வியை பரப்பக்கூடியவர்கள் அரபு நாடுகளிலிருந்து சென்றார்கள் என்ற செய்தியை வரலாறுகளை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு இருண்ட பூமிக்கு, ஒரு இருண்ட உலகத்திற்கு, இருண்ட நாடுகளுக்கு கல்வியை போதித்ததன் காரணமாக இன்று போதித்த அந்த நாடுகள் எல்லாம் ஒளிமயமாக ஆகிவிட்டது. ஆனால் போதித்த அந்த சமூகத்தினர்கள் கல்வியை பின்தங்கி கொண்டிருப்பது என்பது மிகவும் வருத்தமான செய்தியாக இருக்கின்றது. எல்லா துறையிலும் அன்றைய காலகட்டத்திலே இஸ்லாமியர்கள் ஜாம்பவான்களாக இருந்தார்கள். எந்த துறை எடுத்தாலும் அதில் ஜாம்பவான்களாக இருந்தார்கள். உதாரணமாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், முதலாக அறுவை சிகிச்சை செய்ய முடியும், ஒரு மனிதருக்கு ஆபரேஷன் செய்ய முடியும், அறுவை சிகிச்சை செய்ய முடியும் என்பதை முதலாக நிகழ்த்தி காட்டியவர்கள், தன்னுடைய செய்தியின் மூலமாக நிகழ்த்தி காட்டியவர்கள் அபுல் காசிம்
ஜஹரான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர் தான் இஸ்லாத்தை சார்ந்த அந்த நபர் தான் முதலாக சர்ஜரி என்று ஒன்று, அறுவை சிகிச்சை என்று ஒன்று என்பதை நிதர்சனமாக உலகத்தில் நிகழ்த்து காட்டியவர்கள். ஒரு முஸ்லிம் இவ்வளவு உச்சத்தை அடைவதற்கு காரணம் இன்றும் அறுவை சிகிச்சையினுடைய தந்தை என்று, சர்ஜரியினுடைய உலகத்தினுடைய எல்லா விதமான அறுவை சிகிச்சை தந்தை என்று அபுல் காசிம் ஜஹரானி என்பவர்கள் அழைக்கப்படுகிறார் என்ற செய்தி அதிக வரலாறுகளின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் இன்று விண்வெளியில் இருக்கக்கூடிய அந்த தொலைத்தொடர்புகள் எல்லாம் அதிகமாக இருந்து இருக்கின்றன. ஆனால் அன்றைய காலகட்டத்திலே தொலைத்தொடர்புகள் குறைவு, நவீன வசதிகள் எல்லாம் குறைவு. அந்த காலத்தில் கூட புதிய நட்சத்திரங்களை கண்டுபிடித்து வானத்தினுடைய கோள்களுடைய ஓட்டம் இவ்வாறுதான் செல்கின்றது என்று முதலாக எழுதியவர் யார் என்று சொன்னால் அல்லாமா இப்னு ருஷ்த் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இஸ்லாமியர். அல்லாமா இப்னு ருஷ்த் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இஸ்லாமியர். அது மட்டுமல்லாமல் மேற்கத்திய நாடுகளாகிய இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற எல்லா நாடுகளும் அவர்களுக்கு அறிவுதாக தீர்த்தது அரபு மண்ணிலிருந்து வந்தவர்கள் என்ற செய்தியை வரலாறுகள் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் இன்று மிகவும் பெரிய துறையாக இருக்கக்கூடிய மருத்துவத்துறை பார்த்தோம் என்று சொன்னார், மருத்துவத்துடைய தந்தை யார் என்று பார்த்தோம் என்று சொன்னார் அபு அலி இப்னு சீனா என்று சொல்வார்கள். அந்த அபு அலி இப்னு சீனாவுடைய இயற்பெயர் என்ன என்று சொன்னால் ஹுசைன் என்று சொல்வார்கள். அந்த அபு அலி சீனா எப்படிப்பட்டவர் என்று சொன்னார், இன்றும் மருத்துவர்கள் எல்லாம் அவர்கள் பட்டம் வாங்கும் பொழுது மருத்துவத்தினுடைய தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர் இந்த அலி இப்னு அபி சீனா என்ற செய்தியை வரலாறு மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. அவர் எழுதிய அந்த தனித்துவமாக அந்த மருத்துவத்தினுடைய அந்த மூல சட்டங்களுடைய புத்தகத்தினுடைய பெயர் என்னவென்று சொன்னால் அல் கானூன் ஃபி திப்பி, அல் கானூன் ஃபி திப்பி. அந்த அவர் எழுதிய அந்த சட்டங்களை வைத்துதான் இன்று மருத்துவர்களுக்கு அவர்கள் குறித்தான மருத்துவம் கற்றுத்தரப்படுகின்றது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய மருத்துவர்களுடைய தந்தையாக அலி இப்னு அபி சீனா இருக்கிறார் என்று சொன்னால் அவர் ஆக சிறந்த ஒரு அந்த அந்தஸ்துக்கு உயர்ந்ததனுடைய உச்சகட்டத்தினுடைய நோக்கம் அவருடைய கல்வி தாகம் என்ற செய்தியை ஹதீஸ் வரலாறுகள் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. நாம் முன்னால் தாழ்ந்து விடுவோம். நமக்கு சக்தி ஏறக்கூடிய சில ஆண்டுகளுக்கு முன்பாக அணு ஆயுத சோதனை, விண்வெளியுடைய பயணம் எல்லாம் நமக்கு முன்னோடியாக வாழ்ந்த அப்துல் கலாமை நாம் நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு சிறந்த ஒரு பரம ஏழையான ஒரு குடும்பத்தில் பிறந்து உலக மக்கள் எல்லாம் சுற்றி பார்க்கக்கூடிய, தன்னை திரும்பி பார்க்கக்கூடிய அதற்கு உயர்ந்த உச்சத்திற்கு என்று சொன்னால் அவருடைய கல்வி, உயர்கல்வி என்ற செய்தியை வரலாறுகள் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்கல்வியுடைய விஷயத்திலும் நாம் இஸ்லாமிய சமூகம் முன்னேற வேண்டும் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாணவர் அல்லது ஒரு நபித்தோழர், ஒரு மனிதர் எந்த துறையில் அவர் தேர்ச்சி பெற்றவராக இருக்கின்றாரோ அந்த துறை சார்ந்தவர்களை அவர்களை முன்னேற்ற பாதையை கொண்டு செல்ல வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். உதாரணமாக ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிகுந்த மொழிவளம் பெற்றவர்கள், எல்லா விதமான மொழியும் கழித்து குடித்தவர்களாக ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தார்கள். எப்படிப்பட்ட அந்தஸ்தை பெற்றார் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினால் குர்ஆன் எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து எனக்கு இறங்கியதோ அதே போன்று ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஓதுகிறார்கள் என்ற சுப செய்திக்கு சொல்லப்பட்ட ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவிற்கு பின்பாக, இந்த உலகத்திற்கு பிரிந்ததற்கு பின்பாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வகையாக வந்த அந்த குர்ஆனை தொகுக்கக்கூடிய எல்லா விதமான மொழிகளிலும் தொகுக்கக்கூடியவர்களாக ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தார்கள் என்ற செய்தியும் ஹதீஸ் ஷரீஃபின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. அதில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மனல சக்தியிலும் திறம்பட முடிந்தவர்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதிகமான ஹதீஸ்களை மன்னன் செய்து இந்த எல்லா விதமான கிதாபுகளும் முதல் தரத்தில் இருக்கக்கூடியவர்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த துறையில் அவர்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கின்றார்களோ அந்த துறையில் அவர்கள் ஊக்குவித்து அவர்களை மேம்படுத்துவார்கள் என்ற செய்தியை ஹதீஸ் ஷரீஃபின் மூலமாக நாம் அறிய முடிகிறது. அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உக்குர் ரப்பி ஸித்னி இல்மா, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கல்வியை அதிகமாக கேளுங்கள். எப்படிப்பட்ட கல்வி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினார்கள். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக இல்மன் நாஃபியா, பயன் தரக்கூடிய கல்வியை கேட்க வேண்டும். ஒரு மாணவர் படித்தார் என்று சொன்னால் அது படிக்கக்கூடிய அந்த கல்வியின் மூலமாக, உயர் கல்வியின் மூலமாக அவர் உயர வேண்டும், அவருடைய குடும்பத்தார்கள் உயர வேண்டும், அவருடைய சமுதாயத்தவர்கள் உயர வேண்டும், அவருடைய மகல்லா வாசிகள் உயர வேண்டும் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் மூலமாக மார்க்கர்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். இன்று ஏறக்குறைய அரசாங்கத்திலிருந்து மேல்மட்டத்திலிருந்து எங்களுக்கு இவ்வளவு சதவீதம் இடஒதுக்கீடு வேண்டும் என்று
நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த இடஒதுக்கீடுகளை நிரப்பீடு செய்யும் அளவிற்கு நம்மிடத்து நீதித்துறைகளில் பெரும்பெரும் அறிஞர்களை உருவாக்க வேண்டும், மருத்துவத்துறையில் பெரும்பெரும் அறிஞர்களை உருவாக்க வேண்டும், இன்னதிர ஆட்சி அதிகாரங்கள் நம்முடைய இஸ்லாம் சார்ந்தவர்கள் அமைய வேண்டும். அதன் மூலமாகத்தான் இஸ்லாமியர்களுடைய வாழ்வாதாரம் பெறுவதற்குரிய சமூகத்தினுடைய வளர்ச்சி மேம்படும் என்ற செய்தியை மார்க்க அறிஞர்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டும் பொழுது அவருடைய அந்த துறை சார்ந்த நபர்களை நீங்கள் தேர்வு செய்து நீங்கள் அதை ஊக்குவீங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிவிட்ட அந்த செய்தியை மார்க்க அறிஞர்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். உங்களுடைய குழந்தைகளுக்கு இன்றைய காலத்திலே 10th 12th அந்த மார்க்கள் வெளிவந்த அந்த காலம், அந்த நேரத்திலே நம்முடைய குழந்தைகள் எதில் விருப்பப்படுகின்றார்கள் என்ற அவர்கள் புரியப்பட்ட அந்த தேர்வுகளை செய்து நல்ல துறையிலே அவர்களை மேம்படுத்தி இளநிலை படி பிஜிடிகிரியாகவும் அதற்கு அடுத்து PhD வரை அவரை சென்று அந்த துறை சார்ந்த வல்லுநர்களாக உருவாக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அந்த துறை சார்ந்த வல்லுநர்களாக உருவாக்குவது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நுழைவுத் தேர்வுகளிலும் எல்லா விதமான அரசாங்கத்தினுடைய அந்த வேலைகளிலும் இஸ்லாமியர்கள் எழுச்சிபூர்வமாக எழுதி அவர் தேர்ச்சி பெற்றார் என்று சொன்னார். அவர்களின் மூலமாக இஸ்லாம் அவர்களும் வளருவார்கள், அவருடைய குடும்பத்தாரும் வளருவார்கள், இஸ்லாமிய சமூகம் வளரும் என்ற செய்தியை மார்க்க அறிஞர் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். பொதுவாக இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரே ஒரு கல்வி என்று பிரிக்கக்கூடிய மார்க்கம் அல்ல. உலகத்தினுடைய எல்லா விதமான கல்விகளும் ஆணித்தரமானவர்களாக ஜாம்பவனாக இஸ்லாமியர்கள் உருவாக வேண்டும் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் மூலமாக மார்க்க அறிஞர் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அல்லாஹ் தஆலா நம்முடைய வருங்கால சந்ததிகளை சிறந்த நீதிவான்களாக சிறந்த மருத்துவத்துறை அறிஞர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்புரிவானாக. இம்மை மறுமையுடைய சார்ந்த கல்வி அல்லாஹ் தஆலா நிரப்பமாக அவர்களுக்கு தந்து இம்மையிலும் மறுமையிலும் பயனளிக்கக்கூடிய குழந்தைகளாக அல்லாஹ் நம்முடைய குழந்தைகளை ஆக்கி அருள்புரிவானாக. அல்லாஹ் தஆலா இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய இந்த உயர்கல்வியை மென்மேலும் வளர்த்து இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான நிலையை அல்லாஹ் தஆலா நம்முடைய நாட்டில் விளைவ செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.